ஒரு எஃபெக்டிவான டீமை எப்படி ரெக்ரூட் பண்ணி க்ரூம் பண்ணி ட்ரெயின் பண்ணி ரீட்டைன் பண்ணணும் அப்படின்றது. ஒன்றும் இல்லைங்க. இப்போ டீம் மெம்பர்ஸ் இப்போ நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, என்னைய ஒரு எம்ப்ளாயியா அந்த ஆர்கனைசேஷன்ல வச்சு பார்ப்பேன். ஸோ ஒரு எம்ப்ளாயியா இருக்கிறப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ல என்ன எதிர்பார்ப்போம், நமக்கான growth எதிர்பார்ப்போம், நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்க முடியுமான்னு எதிர்பார்ப்போம். இது ரெண்டு நமக்கான ஒரு மேஜரான ஃபேக்டரா இருக்கும். ஸோ நான் எம்ப்ளாயிஸை ஹையர் பண்றப்போ பாத்தீங்கன்னா விஷன் அலைண்டா ஒரு டீச்சிங் ரிலவெண்டா பசங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி பார்ப்பேன். அண்ட் அவங்களுக்கு பொட்டன்ஷியல் ஆப்வியஸ்லி வேலிடேட் பண்ணுவோம். வேலிடேட் பண்ணிட்டு நம்ம உள்ள ஹையர் பண்ணதுக்கு அப்புறம் வி டெல் தம் வாட் இஸ் அவர் விஷன், என்ன விஷன், எதை நோக்கி நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், அண்ட் அவங்களுக்கான growth பாசிபிலிட்டி என்ன, அண்ட் அவங்க என்னென்ன மாதிரி விஷயங்களை இங்க கத்துக்க முடியும். பிகாஸ் இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸா பாத்தீங்கன்னா வி மேட் ஏங்கிறது ஒரு ஒரு பாலிசியாவே டிஃபைன் பண்ணிட்டு டே இன் டே அவுட் எங்க பசங்க ஏஐல ஒர்க் பண்ணணும், ஏஐ டூல் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி கம்பெனில ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பாலிசியா வச்சிருக்கோம். ஸோ தட் நாளைக்கு என்னுடைய கம்பெனில இருந்து யாராவது பசங்க வெளியே போனா கூட மற்றவங்களை கம்பேர் பண்றப்போ மார்க்கெட்ல ஸ்டாண்ட் அவுட்டா இருப்பான். ஸோ எங்களுடைய ஆர்கனைசேஷன்ல வேலை பார்க்குறப்ப ஐ வாண்ட் டு மேக் ஷூர் என் கம்பெனியோட வளர்ச்சியை தாண்டி அவனோட வளர்ச்சி ரொம்ப முக்கியம் நான் நினைப்பேன்.